கூப்பிட்ட சொல்லுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையிலே ஒரு உயிருள்ள வார்த்தை உங்கள் மத்தியில் கடந்து வருகிறது. ஏசாயா 58:9, நீ கூப்பிடுவாய் மறு உத்தரவு கொடுப்பேன், நீ கூப்பிடுவாய் மறு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், மகனே மகளே நீ கூப்பிடு, நான் உடனே மறு உத்தரவு கொடுத்து உன் தேவைகளை சந்திப்பேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி அநேகர் சோர்ந்து போய் வேதனைப்பட்டு ஜெபிக்க முடியாமல், ஏசப்பாட்ட கூப்பிட முடியாமல் துவண்டு போயிருக்காங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ கூப்பிடு, உடனே மறு உத்தரவு, ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படிங்கிறார். இந்த நாளிலே இந்த வேளையிலே ஏசப்பா சொல்கிறாரு, என்னோடைக்கு நீ கூப்பிட்டானா மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வேங்கிறார். அதனால் ஏசப்பாவை கூப்பிடுங்க, உங்கள் வேதனையை சொல்லுங்கள். பர்திமை பிறகு கூட தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட போது நடந்து போன இயேசு நின்று அவனுக்கு பார்வை கொடுத்தார். கானாசிரி இயேசுவே என் மகள் முடியாமல் இருக்கலாம் என்று கத்தின போது இயேசு நின்று அற்புதம் செய்தார். கூப்பிட்டார்கள், பதில் கிடைத்தது. இந்த நாளிலே நீங்கள் ஜெபிக்க முடியாமல் தோண்டு போயிருக்கீங்களா? ஏசப்பாட்ட கேட்டு பாருங்கள், ஜெபிச்சு பாருங்கள், கூப்பிட்டு பாருங்கள், இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, அனாதி சிநேகித்தால் சிநேகித்தவரே, இப்படியே காரூணித்தால் எங்களை மூடினவரே, இந்த நாளிலே ஆண்டவரை மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வமே, எத்தனையோ தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கி உத்தரவு கொடுத்து தேவைகளை சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. தடைப்பட்ட திருமண காரியங்களை கைகூடி வரட்டும். திருமண காரியத்துக்காக யார் ஆண்டவரை கலங்கி கொண்டிருக்காங்களோ அவர்களுக்கு நீ சொல்கிற வார்த்தை, மகனே மகளே உன் மகள் திருமணம் ஆகாமல் திருமணம் நடக்கவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கடந்து வருகிறது. தீர்க்க திருமணத்தை உனக்கு கடந்து வருது. உன் பிள்ளை திருமண காரியம் நடக்க போகுது, பயப்படாது என்று சொல்லுகிறார். நீ கூப்பிடு இயேசுகிட்ட, நீ கூப்பிடு இயேசுகிட்ட, நான் மறு உத்தரவு கொடுப்பேங்கிறார். தாப்பனை யாரெல்லாம் திருமண காரியத்துக்காக உம்மிடத்தில் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி வரப்போதையா, இன்றைக்கி ஒரு அற்புதமான செய்தி வரப்போதையா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.